இப்போ சிங்கிள் வந்து கெசட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஃபோல்டு வந்து இன்னொரு ஃபோல்டு அப்படியே மடிச்சு விட்டு அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். ஜிப்பு தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ ஜிப்பு அப்படியே தைக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நீக்கி விட்டுருங்க. நீக்கி விட்டுட்டு ஜிப்பை அதாவது இங்கே பாருங்கள், இதில் வந்து கேசட்டை வந்து ஒரு மணி மடித்து ரெண்டாவது மணி ஃபஸ்ட்டு ஒரு மணி நம்ம மடிச்சிட்டோம் ஏற்கனவே. இப்போ அதை வந்து இப்படி பக்கத்தில் வச்சு மெயின் பீஸ் இப்படி வச்சு ரெண்டாவது ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மொத்தமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஊசி இறங்கிறதுக்கு சிரமப்படும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. குதிரையை தூக்கி விட்டு பண்ணுங்கள். தூக்குற மாதிரி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக உட்காந்துக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே தைச்சிட்டு வரோம். கார்னரில் வரும்போது கார்னர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு கார்னருக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போதே நிறுத்திட்டு அந்த இதை வந்து இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு கார்னருக்கு நேராக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கணும். நம்ம அடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இதான் கார்னருங்கிறதுக்காக. அப்படியே திருப்பிக்கணும். இன்னொரு சைடு ஜூட் கிளாத்தில் நம்ம கெசட்டை வந்து மடித்து தையல் ஓட்டுறோம். கொஞ்சம் தூரம் நல்லா மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டால் தான் அந்த வளைவு கிடைக்கும் நமக்கு. தைச்சிட்டே வாங்க. தைச்சி முடிச்சுட்டு
ஜூட் பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ண பேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.